தொலைபேசி நமக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் அதனால் இழந்த நினைவுகள் என்னென்ன தெரியுமா? ஆச்சாரியாரின் இந்த கவிதையே கேளுங்க நண்பர்களே. வாங்க கவிதைக்குள் போகலாம். திரைக்குள் துறைந்த வாழ்க்கை. காலம் மாறிப்போனது, மனிதர்களும் மாறிப்போயினர். முகம் பார்த்து பேசிய உறவுகள் கூட தொலைபேசி என்னும் திரைக்குள் தொலைந்து விட்டன. வாழ்க்கை தொலைந்து போயிற்று. ஆம், தொலைந்து போயிற்று. ஒரு காலத்தில் அம்மாவின் முகம் பார்த்து தாலாட்டு கேட்டோம், எனக்கு தூக்கம் வர. இன்று இரவு தூக்கத்தை தொலைத்து இரவு 12 மணி வரை விழித்துக் கொண்டிருக்கிறோம், யாரோ தகாத உறவுகள் காட்டும் பாசத்தை நோக்கி. உறவுகள் கூட நம்ம போனின் லாஸ்ட் சீன் பார்த்துதான் இன்னும் உயிருடன் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஒரு காலத்தில் காலையிலும் இரவிலும் குருவிகளின் சத்தம் கேட்டு விழித்த நம் மனம் இன்று போனில் ஒலிக்கும் நோட்டிபிகேஷன் சத்தம் கூட என்னவோ என்னை மெதுவாக மனநோயாளி போல உணரச் செய்கிறது. சொந்தம், பந்தம், உறவுகள் மனதார பேசி கேட்ட வார்த்தைகள் கூட இன்று நம்ம காதுகளில் இருக்கும் ஹெட்போன் செவிடனை போல மாற்றிவிட்டது. கண்ணீர் வந்தால் தோள்கள் தேடிய கண்கள் கூட இன்று ஸ்டேட்டஸ் அப்டேட் செய்துவிட்டு யாரோ முகம் தெரியாத நபர்களிடம் ஆதரவை தேடி கள்ள உறவாய் மாறிப்போகின்றன. பள்ளி காலங்களில் நம்ம 10 ரூபாய் கொடுத்து வாங்கிய அந்த பள்ளி குரூப் போட்டோ தரும் நினைவுகளும் சந்தோஷமும் இன்று எத்தனை ஆயிரம் செல்ஃபிகளும் போட்டோகளும் கூட நமக்கு தருவதில்லை. நம்ம கடனாக வாங்கிய ரூபாய்களை கூட திருப்பி கொடுத்து விடுகிறோம். ஆனால் போனில் வைஃபை கடவுச்சொல் கேட்கும்போது மட்டும் வெட்கத்தை விட்டு நண்பர்களிடம் பல்லை காட்டி சிரிக்கிறோம். முன்னாடியெல்லாம் கூட்டமாக இருந்தோம், கூட்டமாக சிரித்து வாழ்ந்தோம். இப்பொழுது கூட்டமாக இருக்கோம், தனியா அழுகிறோம். போன் வெளிச்சம் பட்டு நம்ம முகம் வெளிச்சமாக தெரிகிறது. யாருக்கு தெரியும் இந்த வெளிச்சத்துக்குள் பல இதயங்கள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன என்று. முன்னெல்லாம் குடிசையில் இருந்தோம், கூட்டமாக சிரித்து வாழ்ந்தோம். இப்பொழுது கோடிகளில் வாழ்ந்தாலும் தனியாக அழுது கொண்டிருக்கிறோம். போன் கையில் வந்த பிறகு உலகமே கைக்குள் வந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கைக்குள் இருக்கும் உலகத்திற்குள் நம்மை முழுசாக தொலைத்து விட்டோம் என்று. என்றும் அன்புடன் ஆச்சாரியார், நவீன தமிழ் எழுத்தாளர், கவிஞர். ஆச்சாரியார் அஃபிஷியல் சேனலை லைக் செய்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் மனதை தொடும் ஆச்சாரியார் கவிதைகள் இன்னும் பல